சரி சரி, இப்போது என் பத்தின் தன்மையால் மனதால் கொடுத்துடலாம் சுவாமி. ஜலம் கொண்டு போகலாம் ஆசிரமம். வேட்டையாடி கலப்பாய் போச்சு. அதனால இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிக்கணும். தண்ணி தான் பார்த்து கொண்டு வருகிறேன். அதோ பார்த்தாயா ஒரு பெண் குடத்தோடு வருகிறார். கானகத்தில் எங்கு பார்த்தாலுமே நீரோட காணவில்லை. அது ஒரு அம்மையார் தலைவிரி கோலத்தோடு இருக்கிறாங்க. அந்த அம்மையாரை பார்த்தால் கானகத்தில் வசிக்கக்கூடிய அம்மையார் போல தோற்றம் அளிக்குது. அந்த அம்மையாரை கேட்டால் தண்ணி வைக்கிறது தெரியும். புறப்படுங்க. செய்யலாம் செய்யலாம். ஆசிரமம் போகலாம். ஐயா தங்கள் யார்? இந்த கேக்கை நாட்டை பரிபாலை செய்யக்கூடிய கார்த்திவராஜன் இருக்கிறார் மன்னர். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் குடிமக்கள் அனைவரும் வனவெட்டிக்கு வந்தோம். வனவெட்டி வந்த தாகத்தால் வாடிக்கொண்டிருக்காங்க. கானகத்தில் எங்கு பார்த்தாலுமே தண்ணீரே இல்லை. அவரவர் உயிர் போகிற தருவாயில் இருக்கிறாங்க. என்ன இது? நான் சிவபூஜைக்கு ஜலம் கொண்டு போகிறேன். என் சுவாமி கோவித்துக் கொள்வாரா? சரி சரி, ஆபத்துக்கு பாவம் என்று சொல்வார்கள். ஐயா ஒரு வர சொல்லுங்க.
காலம் நீ தண்ணீர் கொடுத்தியே என்னுடைய நாட்டு மக்களுக்கு. ஆகையால் நன்றி நன்றி நன்றி. ஆகட்டும் ஐயா. ஐயா தண்ணீர் குடிச்சோம், இருந்தாலும் பசி எடுக்குது. என்னது இந்த காலகத்திலே பசி என்றால் நமக்கு பசிக்கு போஜனம் அளிப்பவர்கள் யார்? சாப்பாடு இருந்தாதான் ஒரு அடியாவது எடுத்து விட்டு நவர முடியல. தாகத்திற்கு தண்ணி கொடுத்துட்டீங்க. என் நாட்டு மக்கள் குடிமக்கள் அனைவரும் பசியோடு துடிக்கிறார்கள். பசியை போக்க வேண்டும். ஐயா எங்க ஆத்திரம் அறிந்துதான் உள்ளது. அனைவரும் வாருங்களா, ஆத்திரம் போகலாம். சென்றால் நதிக்கரைக்கு காணவில்லையே. சுவாமி நெடுகாம்பாள் சுவாமி இந்த காரியம் சுவாமி, நான் தடாகம் சென்றேன். தடாகம் செல்லவையிலே ஒரு நாகமானது என்னை பின்னோக்கி வந்தது சுவாமி. மனதால் பதியது என்று நினைத்தேன். அந்த நாகமானது பாறை மீது 3 முறை மோதி உயிரை விட்டுவிட்டு சுவாமி, உயிரை விட்டு விட்டது. ஒரு நாகம் வந்தது. அதை பார்த்த உடனே உன்னை பார்த்து வந்த நாகம் 3 முறை அடித்து இறந்து விட்டது. ஆகையால் உன் பதிவிரதா சிறப்படப்பட்டு விட்டது. நெடுகாம்பாள் எப்படி அந்த நாகம் 3 முறை அந்த பாறை மீது அடித்து இறந்து விட்டதோ அந்த இடம்தான் பாம்பழுத்தால் பாறை. நான் தடாகம் செல்லவையிலே ஒரு நாகமானது வளைந்து வளைந்து சென்றது சுவாமி. மனதால் பதிவு நினைத்தேன். அந்த நாகமானது பின்னோக்கி மறைந்து விட்டது சுவாமி, பின்னோக்கி மறைந்து விட்டது. நீ போகின்ற வழியிலே ஒரு நாகமானது வளைந்து வளைந்து சென்றது. அதை உன்னை பார்த்து பின்னோக்கி சென்று விட்டது. அந்த இடம்தான் ராஜா ஜாதி. சுவாமி, நான் ஜலம் கொண்டு ஒரு வழியிலே குடிமக்கள் அனைவரும் தாகத்தோடு வாட்டினார்கள் சுவாமி. அந்த ஜலத்திற்கு கொடுத்துட்டு சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த வாயை என்னை மன்னித்து விடுங்கள். பரவாயில்லை. நாட்டு மக்கள் தான் நம்முடைய கண்கள். எனவே நாட்டு மக்கள் நலமோடு வாழ்ந்தால்தான் நாம் எல்லாம் சிறப்போடு வாழ முடியும். எனவே எனக்கு பூஜைக்கு வேண்டிய ஜலம் மீண்டும் வேண்டும் என்றால் அது மட்டும் கிடையாது சுவாமி. குடிமக்களோட பசியோடு வாழ்ந்தார்கள். நம்ம ஆசிரமத்துக்கு அழைத்துவா. அப்படியே அது வரைக்கும் பாருங்க சுவாமி. சுவாமி, என்னுடைய நாட்டு குடிமக்கள் அனைவரும் பசியாக துடிக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு புசிப்பதற்கு ஏதாயும் கொடுங்க. இந்த காலகத்திலே நாங்கள் காய் கழிதான் உண்டு புசிக்கின்றோம். நீங்கள் புசிக்கக்கூடிய காய்கனியாவது கொடுத்தால் போதும். அவரவர் நாங்கள் உயிர் போகிற தருவாயில் இருக்கிறோம். மழை கலக்க வேண்டாம். இப்போது அங்கே சென்று உடம்பு விட்டு வாருங்கள். சென்று வாருங்கள்.